ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, த்ரெட்டை எப்படி நம்ம முடி போட்டு செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை மோட்டி ஷாப்பிங் ஆப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை எடுத்து ஓகேங்களா, அந்த நீடியில் உள்ளே விட்டு எடுங்க. சரிங்களா, உள்ளே விட்டு கொஞ்சம் திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு விழுந்துடும். ஓகேங்களா, பாருங்க, உள்ளே விட்டு கொஞ்சம் திருப்பி ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுக்கணும். கையை திருப்பி வெளியே எடுக்கணும். சரிங்களா, நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்டிச்சுங்க. செயின் ஸ்டிச்சு எல்லாத்துக்குமே வரும். நெக்ஸ்ட்டு நாட்டு போட போகிறோம். ஒரு ஸ்டிச் பெருசாக எடுத்துகிட்டு சின்ன செயின் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்சிட்டு இது இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்தில் உங்களுக்கு. சரிங்களா, நான் நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் போட்டு காட்டுறேங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்தீங்க அப்படின்னா வரும். சரிங்களா, அடுத்து கொஞ்சம் எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். எடுத்து ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் பெருசாக இழுத்துட்டு உள்ளேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற செயின் ஸ்டிச்சை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. த்ரெட் எடுத்து சில்க் த்ரெட் எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணி அதை அப்படியே வச்சு இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் டபுளாக எடுத்திருக்கேன் செயின் ஸ்டிச்சுக்கு. என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சு அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க த்ரெட்டை. ஊசியை உள்ளே விட்டு வெளியிடுங்க. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா த்ரெட்டு வராது, நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால் பொறுமையாக உள்ளே விட்டு வெளியிடுங்க. லாக் போடும்போது பெருசாக ஒரு செயினை இழுத்துட்டு அது செகண்ட் இருக்கிற லாக்கை பிடிச்சிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா லாக் விழுந்துடும். சரிங்களா, இன்னொரு டைம் போடுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்களா, கை மட்டும் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா லாங்காக ஒன்று எடுத்துகிட்டு குட்டி செயினை பிடிச்சிட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் விழுந்துடும். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 2-3 டைம் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க, ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் எல்லாமே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.